ஒரு மனுஷன் எதையாவது செஞ்சு முன்னுக்கு வரலான்னு பார்த்தா, கால் வைக்கிற இடத்துலலாம் கண்ணி வெடி வச்சா, அந்த மனுஷன் என்னங்க பண்ணுவான்? மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிக்கஸ்ட்டு ஸ்கேமில் நான் மாட்ட பார்த்தேங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். சில விஷயங்கள் வந்து கிரிஞ்சாகவும் இருக்கும். பட் வந்து இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆக வேண்டும். ஓகேங்களா? இதில் அப்படியே நான் பேசுகிறத அப்படியே பேசிட்டு போயிடுவேன். மாட்டிக்காதீங்க நண்பா. கண்டிப்பாக வந்து இது பிக்கஸ்ட்டு ஸ்கேமில் போயிட்டுருக்கு. நான் நூல் இழையில் வந்து பார்த்தேன்னா தப்பித்தேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அலர்ட்டாக இருங்க. நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். எனக்கு என்ன நடந்தது, என்ன ஆச்சு, எல்லாமே சொல்கிறேன். யார் யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் வச்சுருப்பீங்க? ஓகேங்களா? எல்லாருமே இன்ஸ்டாகிராம் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லார்கிட்டையுமே இருக்கும். எல்லாருக்குமே இந்த ரீல்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணுற பழக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் வந்த பிரச்சனையே இது. ஓகேங்களா? என்னாச்சு அப்படின்னா, நான் ஒரு 5 டேஸ் முன்னாடி தான் ரீல்ஸை வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, சரி ஏதாவது நம்மளுக்கு பார்ட் டைமாக ஜாப் கிடைக்காதா அப்படின்ட்டு தான் வந்து சரி நான் ஏதோ மனசில் வந்து நினச்சிட்டு இருந்தேன். ரீல்ஸை வந்து சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்ன அந்த அட்வர்டைஸ் வந்துச்சு, ஃப்ரீ கிரிப்டோ வெபினார். அதாவது எங்ககிட்ட கற்றுக்கிட்ட எல்லாருமே வந்து நாங்கள் மில்லியனராக மாற்றிருக்கோம், ட்ரில்லியனராக மாற்றிருக்கோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு தெரியும் பணன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது. மிடில் கிளாஸ் பசங்களுக்கு பணத்து மேலே கண்டிப்பாக ஆசை இருக்கும். ஆசை கண்டிப்பாக பேராசையே இருக்குமுங்க. ஓகேங்களா? என்னாச்சு அப்படின்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக் கொடுப்போம், உங்களை நாங்கள் ஒரு ஃப்ரீ ட்ரேடராகவே மாற்றிடுவோம் அப்படின்ட்டு ஆஹா ஓஹோன்னு பேசினாங்க. எனக்கும் என்னாச்சு அப்படின்னா, சரி ஓகே நம்ம கிளிக் பண்ணி போவோம், என்ன தான் நடக்குது அங்கே அப்படின்றத பார்த்தேங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து எதுவும் நடக்கலை. நான் ரெகுலராக வந்து நான் காலேஜ் தான் படிச்சுட்ருக்கேன். கவர்மெண்ட் காலேஜில் தான் படிச்சுட்ருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து கண்டிப்பாக புவர் ஃபேமிலி தான். எல்லாருமே வந்து இங்கே பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே வந்து புவர் ஃபேமிலி தான். இந்த மாதிரி என்னுடைய ஸ்காலர்ஷிப்பில் தான் என்னுடைய லைஃபே வந்து போயிட்டுருக்கு, ரன் ஆகிட்டுருக்கு. இப்படி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் ஜாபுன்றது ஒரு மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ரொம்பவே வரப்பிரதாசம் அப்படின்றது வந்து சொல்லலாம். அதை வச்சு ஸ்கேம் பண்ணுறாங்க. ஏன்டா டேய், நீங்கள் சம்பாதிக்கிறது எங்களை மாரி மிடில் கிளாஸ் பசங்க வாழ்க்கை தான்டா கிடச்சதா? ஏன்டா டே? ஓகே நம்ம கான்ஸ்டபிள் வந்துடும், ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஒரு 5 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு வந்து என்னென்னா, வீட்டுக்கு வந்துட்டேன், இன்டர்நேஷ்னல் கால் வருது. ஹலோ ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? இங்கே பாருங்க, இதுங்க நானே காட்டுறேனே. பிளாக் பண்ணிட்டேன், இப்போ தான் பிளாக் பண்ணேன். லைக்லி பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா, துஷா ட்ரேடிங் ஒன்று இருக்கா, இது ரெண்டும் தான். கால் வரும்போது மட்டும் இன்டர்நேஷ்னல் கால் வரும். எங்கேருந்து வரும்னா யூகேலேருந்து வரும். ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் கால் வரும். ஆனால் பேசுகிறவங்க யார் அப்படின்னா தமிழில் பேசுகிறவங்க யாருன்னா ஒரு பொண்ணு. ஹலோ ஹலோ பாஸ், பொண்ணு பேசுது பாஸ், ஒரு பொண்ணு பேசுது. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? பேசுனாங்க. சரி ஓகே என்னங்க ஹலோன்னு நானும் கேட்டேன். ஹாய் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஹாய்ன்னேன். நீங்கள் தமிழ் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆஃப்கோர்ஸ் தமிழ்னு சொன்னேன். உங்களுக்கு நான் ஃப்ரீ ட்ரேடிங் வந்து சொல்லித்தரேன், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஓகே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னோடய இமெயில் ஐடி வந்து கேட்டாங்க. நான் ஒரு டம்மி இமெயில் ஐடி வந்து கொடுத்து விட்டேன். தொண்டை சரியில்லை மன்னிச்சுக்கோங்க. டம்மி இமெயில் ஐடி வந்து கொடுத்து விட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு இமெயில் ஐடிக்கு ஏதோ ஒரு லிங்க் மாரி அனுப்பிச்சாங்க. கிளிக் பண்ண அப்படின்னா டெமோ அக்கௌண்ட்டான். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணி அப்புறம் அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எல்லாருக்குமே தெரியணுன்றேன். அது இந்தியாவில் லீகல் கிடையாதுங்க, இல்லீகலு, ஸ்கேம். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் நடக்குது, தெரிஞ்சுக்கங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு டெமோ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அதில் 10 லட்ச ரூபா போட்டு கொடுத்தாங்க. என்னடா 10 லட்சமா, என்னங்க இதுவே நம்மளுக்கு போதுமே, லைஃப்பில் இதே நம்ம ஓட்டிக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த அமௌண்ட்டை நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாமா? அது எதுக்கு தெரியுமா? அவங்களுடைய ஆசையை தூண்டுறதுக்கு. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல். அது ஏன்றது சொல்கிறேன். நானும் வந்து அவங்கக்கிட்ட பேச்சு போட்டுக்கிட்டே அவங்களும் எனக்கு ட்ரேடிங் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. பை அண்ட் செல்லு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஓகே என்ன தான் நடக்குது அப்படின்றத நானும் பார்த்தேன். ஸ்லாட்டை வந்து செட் பண்ண சொன்னாங்க. செட் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண அப்படின்னா அது வந்து பையில் வந்து ஏறிட்டே இருந்துச்சு. ஓகே க்ளோஸ் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு கொடுக்க சொன்னாங்க. ஓகே நாங்கள் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா $200, அதாவது நம்மளுடைய இந்தியன் மதிப்பு கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $20,000 அமௌண்ட்டு. $200 அப்படின்னா $20,000 அமௌண்ட்டு.
ஓகே. அவங்க வந்து அந்த அப்படியே ஒரு ஆர்வமா பேசுறாங்க. அது என்னன்னா, அப்படியே வாழைப்பழம் மாரி பேசுறாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க பாருங்க, நீங்க 5 மினிட்ஸ்லயே வந்து 20,000 வந்து சம்பாதிச்சுட்டீங்க. இதுவே நீங்க ரியல் ட்ரேடிங்ல சம்பாரிச்சிருந்தீங்க அப்படின்னா, உடனே இந்த அமௌண்ட்ட உங்களால வித்ட்ரால் எடுத்திருக்க முடியும். அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து, இப்ப நம்மளுக்கு என்ன தோணும்? கேட்கும்போது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? போக போக தெரியும் என்ன நடக்குது அப்படின்றது. அவங்களுடைய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வாங்கி அவங்கள வந்து மெசேஜ்லாம் போயிட்டு இருந்துச்சு. கிரின்ச்சியா தான் போயிட்டு இருந்துச்சு. அது தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு பொண்ணு பேசிச்சா, அழகா பேசிச்சு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, "நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க" அப்படி இப்படின்னு வந்து அவங்க கடலை போட ஆரம்பிச்சாங்களா, ஓகே நம்மளும் வந்து சும்மா பேசினோம். அதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. அது எதுக்காக அப்படின்னா, கசாப்பு கடைக்காரன் ஆடு வளர்க்குறது எதுக்கு? எடுத்து வச்சு வெட்டுறதுக்கு தான். என்னன்றது காட்டுறேங்க பாருங்க. நம்மளுடைய சேனல் தான். கீழ வந்து பாருங்க. துஷார் ட்ரேடிங்னு ஒண்ணு இருக்கா? கிளிக் பண்றேன். எல்லாத்தையுமே காட்டுறேங்க. ஓகேங்களா? இதில ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது. நான் பேசினதும் சரி, அவங்க பேசினதும் சரி எல்லாத்தையும் காட்டுறேன். என்ன நடந்துச்சு அப்படின்றது. சில விஷயம்லாம் கிரின்ச்சா பேசுற மாரி டெலீட் பண்ணியிருப்பேன். இங்க பாருங்க $330 வந்து நான் ப்ராஃபிட்டபிள் பார்த்துருக்கேன் நான். கிட்டத்தட்ட ரூ. 10,000 15,000 அதாவது என்னமோ 5 நிமிஷத்துல. நெனச்சேன், என்னடா இது நடக்குது? எனக்கு ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க அப்டின்னா, அத நான் வந்து அப்பயே வந்து ஏத்துக்க மாட்டேன். அத ஃபுல்லா வந்து ஆராய்ச்சி பண்ணுவேன். ஆராய்ச்சி பண்ண தான் தெரிஞ்சது இது ஒரு ஸ்கேமு அப்டின்ட்டு. நண்பர்களே, என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சகோதரர்களா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இந்த ஸ்கேம்ல மாட்டிடாதீங்க, மாட்டிடாதீங்க, மாட்டிடாதீங்க. ஓகேங்களா? நான் ஹாய்ன்னு அனுப்பிச்சேன். ஓகேங்க. ஹாய்ன்னு அனுப்ப சொன்னாங்க. அனுப்பிச்சேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சேன். சில விஷயங்கள்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டு, ஹாய், குட் மார்னிங். இவங்களுக்கு வேற வேலையே இல்லையாப்பா? யூகேல இருக்காங்க. எந்த ஒரு வேலையும் இல்லையா? அப்படின்ற மாரி இருந்துச்சு. டெய்லியுமே எனக்கு கால் பண்ணாங்க. எல்லாத்தையும் நான் காட்டுறேங்க. ஓகே. நான் சாரின்னு கேட்டேன். என்னாச்சு அப்படின்னா, சாரி என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் சில கிரின்ச் மாரி பேசியிருப்பேன். நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நண்பர்களாக இருக்க வேண்டும் என்றால் இருக்கலாம். இல்லை என்றால் என்னை பிளாக் செய்து விடுங்கள் அப்படின்ட்டு நான் பேசினேன். அதுக்கு அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத கேட்டுட்டு வாங்கங்களேன். தினேஷ், என்ன நீங்க ஏதோ மெசேஜ் பண்றீங்க, பண்ணிட்டு டெலீட் பண்றீங்களே, என்னது இது? ஏன் டெலீட் பண்றீங்க? இது என்ன மெசேஜ்? ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கால் பண்றீங்களா? அது எனக்கு சொல்றீங்களா? நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு கால் பண்ணுங்க, நம்ம பேசலாம். சரிங்களா? குட் மார்னிங் தினேஷ். ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? என்ன ஆச்சு? ஸோ இதை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் இதை பத்தி கத்துக்கோங்க. ஸோ நீங்க நல்லா தானே கத்துட்டு இருந்தீங்க. இப்போ என்ன ரீசனுக்காக இப்படி சொல்றீங்க? ஏன் பிளாக் பண்ண சொல்றீங்க? என்னன்றது எனக்கு சொல்றீங்களா? நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு கால் பண்ணுங்க, நம்ம பேசலாம். சரிங்களா? எப்படி இருக்கு? கேட்கும்போது நல்லா இருக்கா? அதே மாரி தான் எனக்கு இருந்துச்சு. என்னன்னா, நம்ம பசங்களுக்கு தெரியும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள தான் சொல்றேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கிடையாது நீங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? இப்போ இவங்க வாய்ஸ் கேட்கும்போது ஒரு கேர்ள்ஸ் வாய்ஸ் தானே. நம்மளுக்கு எப்படி இருக்கும் கேட்கும்போது? கொஞ்சம் வந்து புல்லரிச்ச மாரி இருக்குமா? அதுதான் சொல்ல வரேன். இங்க பாருங்க, நான் வந்து இந்த மாரிலாம் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தேங்க. நானும் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, என்ன சார் இந்த மாரி விஷயம்லாம் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. அவளோட யூகே ஃபோட்டோ வந்து எடுத்து அனுப்ப சொன்னேன். அதுக்கு வந்து அவங்க நோ சொல்ட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எடுத்து அனுப்புனாங்க. வீடியோ கால் வந்து பண்ண சொன்னேன். அதுக்கு நோ சொல்ட்டாங்க. கேட்டா கம்பெனில அலோட் கிடையாதாம். இதெல்லாம் வந்து என்னங்க எங்க போய் முடிய போதுங்க இதெல்லாம். இங்க பாருங்க யூகே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவளுடைய ஃபோட்டோவ பாருங்க. நீங்களே பாருங்க. அவங்களுடைய வாய்ஸுக்கும், அவங்களுடைய ஃபோட்டோவுக்கும் சம்மந்தம் இருக்கா? இது ஏதோ வெளிநாட்டு மாடல்ன்னு சொல்ல வரல. பட் அது மாரி தான் இருக்காங்க. அவங்களுடைய வாய்ஸுக்கும், அவங்களுடைய ஃபோட்டோவுக்கும் கண்டிப்பா சொல்றேன் சம்மந்தமே கிடையாது. நான் அப்பயே வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இது ஸ்கேமா தான் இருக்க போகுது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இத டீப்பா வந்து நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா வந்து இவங்கள வந்து மெசேஜ் பண்ண, நானும் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் குட் மார்னிங் எப்போ பார்த்தாலும் குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் இந்த மாரி வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு காலையில தாங்க ப்ராஃபிட் வந்து சும்மா போயிட்டு இருந்துச்சு காமிச்சேன். அதுக்கு இவங்க பாருங்க, இந்த ஆசைய தூண்டுறத மட்டும் கேட்டுட்டு வாங்களேன். பயங்கரமா பேசுறாங்கங்க. இருங்க நான் வைக்கிறேன். இருங்க. நான் சொன்னேன்ல, ஃப்ரைடே வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று இருக்கு, என்எஃப்இ அப்படின்னு. ஸோ அந்த ஈவெண்ட்னால மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ என்னன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடியோ இல்லைன்னா ஈவெண்ட்டுக்கு அப்புறமா கூட இல்லை, ஈவெண்ட்டுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கும். ஸோ ஈவெண்ட் அன்னைக்கு பெஸ்டான மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதுதான் உங்களை என்ன சொன்னேன்னா, நீங்க ஜஸ்ட் $100 சரி உள்ள வாங்க, உங்களுக்கு ஆஃபர் வாங்கி தரேன். ஸோ அப்போ உங்களுக்கு $200 ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ குயிக்கான மணி ஏர்னிங் பண்ணலாம். நீங்க 3 ஹவர்ஸ்னு போட்டிருக்கீங்க. ஸோ ஒரு 1 ஹவருக்கு கூட நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும்.
கேட்கும்போது எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? எனக்கும் அப்படி தாங்க இருந்தது. ஓகேங்களா? ஸ்கேமில் யாராவது மாட்டிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா இப்போயே வெளியே போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போயே வெளியே போயிடுங்க. $100 அப்படின்னா நம்மளுடைய ஐஎன்ஆர் மதிப்பில் எவ்வளோ தெரியுமா? 8500 ரூபாய் போட சொல்கிறாங்க. ஆமா எவ்வளவு வச்சிருக்க? ₹1.25 வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? என்ன தொங்கிருச்சு? அதுக்கப்புறம் வந்து $200 அவங்களே கொடுக்குறாங்களா? 200னா 20,000ங்க. அப்படியே அவங்களே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நம்ம வச்சு ட்ரேட் பண்ணுறது தான். எவ்வளோ கால்ஸ் வந்திருக்கு நீங்களே பாருங்களேன். கண்டிப்பாக நிறைய கால்ஸ் இது மூலமாக எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. இவங்களுடைய அக்கௌண்ட்டில் இல்லை, அந்த இன்டர்நேஷ்னல் கால் வந்து வந்துட்டுருக்கு. அப்படியே வந்து கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானும் வந்து பிளாக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து கால்ஸ் வந்து வந்துட்டே இருந்துச்சு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன விஷயம் தான், எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்கும்போது இது வந்து ஸ்கேம்ப்பா, இதை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியல, பட் வந்து இந்த நம்பரை வந்து நீ ஸ்கிப் பண்ணிவிடு, ஏன்னா யூகேலேருந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் உங்களுக்கு பண்ணணும், இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து இந்தியாவில் வந்து லீகல் கிடையாது அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது கமெண்ட் பாக்ஸில் நான் 5 lakhs இழந்துட்டேன், 3 lakhs இழந்துட்டேன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் கதறிட்டும் இருந்துட்டாங்க. நல்ல வேலைங்க, நூல் இழையில தப்பிச்சிட்டேன். நண்பர்களே நீங்களும் வந்து தப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நடக்கும் அப்படின்றத நான் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா ஒரு சில பர்சன்ஸு, அவங்கள எல்லாருக்கிட்டையும் அவங்களுடைய ஜிமெயில் ஐடி தெரியும்ல, அது மூலமாக மெசேஜ் பண்ணேன். ஹாய் நண்பா, எனக்கு இதை பற்றி எதனா இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா, நீங்கள் எப்படி என்ன ஆச்சு உங்களுக்கு, அப்படி இப்படி சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது இந்த மாதிரியெல்லாம் நடக்குதாங்க. ஓகேங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லி கொடுக்குற வரைக்கும் வாழைப்பழம் மாதிரி தான் பேசுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் அமௌண்ட்டை போட்டதுக்கப்புறம் அவங்க பிடிக்கிற பொம்மை தான் நீங்கள் அவங்க சொல்கிற அளவுக்குலாம் நீங்கள் ஆடி ஆகணும். கடைசி வரைக்கும் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ராவல் எடுக்க முடியாது. அதாவது நீங்கள் $100, அதாவது 9,000 ரூபாய் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துட்டிங்க அப்படின்னாலும் அந்த அமௌண்ட்டை வித்ட்ராவல் எடுக்க முடியாது. லாஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்கள் மேலே மிஸ்டேக் அப்படின்றத சொல்லி காரணம் காமிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி வந்து பர்சன்ஸ் ஃபுல்லே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்கேம் குரூப்பு. நண்பா இதில் வந்து மாட்டிக்காதீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா HR கனெக்ட் ஆகுன்றாங்க, அப்படி ஆகுன்றாங்க. கடைசி வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் போட்ட காசு ஒன்று லாஸ் ஆகும். அவங்க ஆஃபர் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், வித்ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா வித்ட்ராவல் ஆகாது. அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும் சொல்லி கடைசியில் அமௌண்ட்டை பட்டையை போட்டு போயிடுவாங்க. போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. உங்களுக்காக வந்து அவங்க UK வரைக்கும் வந்து அவங்கள வந்து தேடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம தான் வந்து அவேர்னஸாக இருக்கணும். இந்த மாதிரி ஆடெல்லாம் வந்து நம்பாதீங்க. நான் வந்து ஏர்னிங் ப்ராஜெக்ட் வந்து நிறையவே போடுவேன். ஆனால் என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேஃப் தான். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேஃப் தான் முக்கியம். நம்ம மணி ஏர்ன் பண்ணுறோம், மணி ஏர்ன் பண்ணாமல் போகிறோம், அது அப்பாற்பட்ட விஷயம். நம்மளுடைய சேஃப் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஏன்னா நம்மள மாதிரி பசங்களுக்கு தெரியும் பணத்து மேலே நம்மளுக்கு எவ்வளோ ஆசை இருக்குது, எவ்வளோ ஆர்வம் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க வந்து பேச பேச எனக்கு அவங்க மேலே ட்ரஸ்ட் வர ஆரம்பிச்சுது. ஒரு சில விஷயங்களை நான் கண்டிப்பாக எப்படியோ வெளியே வந்துட்டேன். கடவுளுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னை கடவுள் தான் வந்து காப்பாற்றிருக்காரு. நான் போட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் எல்லாத்தையும் நான் இழந்திருப்பேன். அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. என்னை பற்றி அவங்க அப்படியே எப்படி சொல்கிறதுனா பர்சனல் கேர் எடுத்துக்கிற மாதிரி பேசி 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 என்னுடைய பர்சனல் டீட்டெயில் ஓரளவுக்கு அவங்க தெரிஞ்சு வச்சுக்கினாங்க. இதுதான் அவங்களுடைய மெயின். நம்ம யார், நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்ன, நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு அந்த பணத்தை ட்ரேடிங் உள்ள போடணும். அதுதான் அவங்களுடைய மெயின் நோக்கமே. மாட்டிக்காதீங்க நண்பா, மாட்டிக்காதீங்க. நண்பர்களாக இருக்கட்டும், நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கிற பாய்ஸாக இருக்கட்டும், கேர்ள்ஸாக இருக்கட்டும், மாட்டிக்காதீங்க. ஒரு பணம் வந்து நம்மளுடைய பணம் எங்கே போகுது, எதுக்கு போகுது அப்படின்றது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சால் தான் அந்த பணத்தை நம்மளால் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிக்காதீங்க. என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆட் வரும், கிளிக் பண்ணுவீங்க, கால் பண்ணுவாங்க, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை ஏமாற்றிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா என்னை ரெஃபர் பண்ண சொல்கிறாங்க. நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. எப்படின்னா உங்களால் பணம் போட முடியலன்னா என்ன, கண்டிப்பாக நான் நேற்று தான் பேசினாங்க, அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஃபுல்லாக ஃப்ராடு தான். தமிழ்நாட்டு பசங்க அதிக பேர் இவளை திட்டிருக்காங்களாம். இவ ஸ்ரீலங்கா. தமிழ்நாட்டு பசங்க அதிகமாக திட்டிருக்காங்களாம் இவளை. இப்படிலாம் பண்ணாமல் திட்டாமல் என்ன பண்ணுவாங்க, நான் திட்டலை, பிளாக் பண்ணிட்டேன். எனக்கு கெட்ட வார்த்தை வராது. பச்சையாக திட்டிருக்கானுங்க போல். நம்ம பசங்க கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் கண்டிப்பாக மாட்டியிருப்பீங்க. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துல தான் மாட்டாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னை ரெஃபர் பண்ண சொன்னாங்க. அப்போ தான் நான் கண்டே பிடிச்சேன்.
என்னடி நான் சாரிங்க நான் எனக்கே இதை பற்றி தான் தெரியாது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் இதை பற்றி சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் உங்களை தான் சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். யாராக இருந்தாலும் சரி இந்த ஸ்கேமில் மாட்டாதீங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கேன் போல். இந்தமாரி ஸ்கேமில் வந்து மாட்டாதீங்க நண்பா, ஓகேங்களா? நான் வந்து நூல் இழையிலேருந்து தப்பிச்சேன். ஆனால் வந்து மாட்டிக்கினுங்க பல பேருங்க. 50,000 60,000 1,00,000 2,00,000. அதாவது இந்த ஜிமெயிலில் நான் காண்டாக்ட் பண்ணி ஒரு 30 பேர்கிட்ட மெசேஜ் பண்ணும்போது ஒரு சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அழுதுட்டாங்க. பயங்கரமாக அழுதுட்டாங்க. ரெக்கார்ட் பண்ணல. அழுதுட்டாங்க. ஒரு ஒரு மாதிரி அழுதுட்டாங்க. இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போயிட்டா, இந்த மாதிரி பொண்ணு தான் பேசினா நண்பா, ஏமாற்றிட்டா. அவங்க மனசுக்குள்ளே அவ்வளோ வலியும் வேதனையும் வச்சுருக்காங்க போல் அந்த அமௌண்ட்டை வந்து ஏமாந்ததுக்கப்புறம். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது நண்பா. உங்களுடைய அமௌண்ட்டு உங்கள் கிட்ட தான் இருக்கணும். உழைக்கிற காசு தான் நம்ம கையில் நிற்குமே தவிர மிச்சம் எதுவுமே நிற்காது, ஓகேங்களா? இதுதான் வந்து மெயின் விஷயமே. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. ட்ரேடிங் அப்போ பொய்யா ப்ரோ அப்படின்னு கேட்டால் ட்ரேடிங் உண்மை தான். இந்த மாதிரி வந்து ஸ்கேமர் இருக்கிறதுனால தான் ட்ரேடிங்கே கேவலம், ஓகேங்களா? ட்ரேடிங் பண்ணலாம், பட் முறையாக கற்றுக்கிட்டு பண்ணணும். அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சில எனக்கும் வந்து ட்ரேட் பண்ண தெரியாது. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கற்றுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டெமோ ட்ரேடிங், அதுக்கப்புறம் 1000 500 தான் வந்து போட்டு கற்றுக்கணும், ஓகேங்களா? அதுவும் வந்து எக்ஸ்பர்ட் ட்ரேடர்கிட்ட லைவாக அவங்க கிட்ட போய் கற்றுக்கணும். இந்த மாதிரி ஆன்லைனில் கற்றுக்கிறதுலாம் ஸ்கேமு. அவங்க பக்கத்தில் உட்காந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது வேறு விஷயம். இந்த மாதிரி வந்து லைவில் வந்து அவங்க எப்போ வேணால் கட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் அமௌண்ட்டு போனது தான், லாஸ் ஆனது தான். நான் ரொம்ப பர்சனலாக அவங்கக்கிட்ட பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என்னென்னா எனக்கு வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து பேசிடுவேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாட்டக்கூடாது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், யாருமே இந்த ஸ்கேமில் வந்து மாட்டக்கூடாது. இதுதான், ஓகேங்களா? ஸ்கேமில் மாட்டக்கூடாது. இந்த மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லை உங்களுக்கு யாராவது கால் பண்ணுறாங்க, நான் ட்ரேடிங் ஃப்ரீயாக சொல்லித்தரேன் அப்படின்னா, கெட்ட வார்த்தை தெரியும்னா உங்களில் யாருக்கு நல்ல கெட்ட வார்த்தை பேச வரும்? பச்சா கேட்டுருங்க. அவ்வளோதான் நண்பா. பாய்.